வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம மூணாம்பள்ளி சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். மூணாம்பள்ளி சேவல் சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. இது ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர்ல இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற வழியில தான் இந்த சந்தை நடக்குது. பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து இன்னைக்கு குட்டிகள் விலை குட்டி ஸ்டார்ட் ஆகுது. இதுல பால் தரத்துல குட்டி. இதுல எத்தனை நாள் குட்டி நான் கிடைக்கும்? இதுல எத்தனை நாள் குட்டினா? 10 நாளான குட்டி. ரெண்டும் சேர்ந்து 3000 ரூபாய் சொல்றாங்க. கடை என்ன மூடனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிறவை குட்டி அப்படின்னு இருக்காங்க. தலைச்சேரி அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோக்கா ஆட்டை பத்தி தெரியாது. சூப்பரா இருக்காங்க ரெண்டு குட்டியுமே. பாருங்க அழகா இருக்கு. இந்த மாதிரி குட்டி நிறைய நம்ம பள்ளிச்சேவனை கொண்டு வந்திருக்காரு. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு குட்டி எடுத்து கொடுங்க. இந்த குட்டி எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த குட்டி என்ன ரேட் வருது? 1500 ரூபாய் வருது. இது பிறவை குட்டி. இது கடா குட்டி இல்ல. இது பார்த்தா 1000. எத்தனை நாள் குட்டினா? 10 நாள் குட்டி. பாத்தீங்கன்னா 1500 சொல்றாரு. முன்ன பொண்ணு கேட்டா குறைச்சு கொடுத்துருவாரு. 1400 ரூபாய் கொடுத்துருவாரு. இன்னும் கொஞ்சம் கேட்டா 1300 கொடுத்துருவாரு. குறைக்க மாட்டீங்களா? அப்படி எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா சேவலை குட்டி எடுக்கலாம். இது வந்து கிடா குட்டியானா? இதுவும் பிறவை குட்டி. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா இது எத்தனை நாள் குட்டினா? 1000 ரூபாய். 10 நாள் குட்டி 1000 ரூபாய் அப்படின்னு இருக்காரு மூணாம்பள்ளி சந்தையில. பாருங்க இன்னைக்கு ஒரு விலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி 3வது மாசம் 2025. இன்னைக்கோட விலை தான் இது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு கூட ரேட்டு மாறலாம். அது நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு கூட ரேட்டு மாறலாம். இது 1000 ரூபாய் சொல்லியிருக்காரு இந்த குட்டி. சூப்பரா இருக்குங்க. நிறைய குட்டி இருக்கு. எடுத்து காட்டுறேன் கிட்ட. ஆனா இந்த குட்டி எடுத்துக்கலாமா? இது செம்மறியானா? செம்மறி. இது பிறவை குட்டி. இது பாத்தீங்கன்னா செம்மறி குட்டி. 1500 ரூபாய் சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் குட்டினது? 15 நாள் குட்டி. சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா ஆக்டிவேஷனா இருக்கு. பாருங்க பாத்தீங்கன்னா மூணாம்பள்ளி சந்தையில நிறைய ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்து இருக்காங்க. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தொடங்கினால வருங்க. பால் குடிக்குமா பாருங்க. நல்லா பால் குடிக்குது. 1500 ரூபாய் சொல்றாரு. 1400 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு. ஆனா அந்த கருப்பு இதை எடுத்துக்கலாம். தெளிவான குட்டி குட்டி நல்லா சூப்பரா இருக்கு உண்மையாவே. இங்க பாருங்க. என்ன இது எத்தனை நாள் குட்டினா? 15 நாள் ஆன குட்டி அப்படின்னு இருக்காரு. பாருங்க இது என்ன ரேட் வருது? 1500. பூராமே பிறவை குட்டி. கெடா குட்டி இல்ல, எதுவுமே இல்ல. இது ஃபைனலா என்ன ரேட்? 1400 ரூபாய் கொடுக்குறேன் இருக்காரு. நல்லா கிடைக்குது. இல்ல பால் தரத்துல இந்த குட்டி பூராமே பால் தர குட்டி. மேய்ச்சல் குட்டி கிடையாது. அதனால பால் குடிக்கிற குட்டி வேணா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது மேய்ச்சல் குட்டி கிடையாது. மீண்டும் சொல்றேன், இது மேய்ச்சல் குட்டி கிடையாது. அது நான் வேற குட்டி இருந்தா காட்டுங்கண்ணா. அது சரிங்களா? ஓகே, குட்டி எடுத்துங்க. இது பாத்தீங்கன்னா நாட்டு வெள்ளாடு. இது எத்தனை நாள் குட்டினா? இது 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. என்ன ரேட் வருண்ணா? 1400 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு. 10 நாள் குட்டி. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பால் தரம் குட்டி தான். சூப்பரா பால் குடிக்கீங்கன்னா பாருங்க. தொப்பு குடியே விழுகல. நல்ல ஆக்டிவேஷன், நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா வாரந்தோறும் மூணாம்பள்ளியில தான் இந்த சந்தை தொடங்குது. அது ஞாயிற்றுக்கிழமை. இது ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற வழியில தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த குட்டி பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. தாடியில வந்திருக்கு. மணி மாதிரி இருக்குது பாருங்க. ஆனா இது எத்தனை நாள் குட்டினா? அது 10 நாள். 10 நாள் குட்டி இருக்காரு. இது என்ன ரேட் வரும்? 1400 ரூபாய் சொல்லியிருக்காரு. சூப்பரா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 2800 ரூபாய். 2500 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? 700 கொடுக்கலாம். 2700 கொடுத்துறேன் இருக்காரு. ரெண்டு குட்டியும் சேர்ந்து. சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம பழனிசாமி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காரு. இங்க நிறைய ஆட்டுக்குட்டிகள் வியாபாரி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து அதையும் பார்க்கலாம். வாங்க அப்படியே விட்டுலாம். இல்ல இப்போமா இதை பாக்கலண்ணா. இது வேற எடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஒண்ணு கேடாயா? கெடாயும் மூடணும். இது பாத்தீங்கன்னா என்ன ரேட் வருதுன்னா? 2 சேர்ந்து 3500. 3 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. 3 ரூபா சொல்லிட்டு இருக்காரு. முன்ன பேசுனா ஒரு 2800 ரூபாய்க்கு தரக்கு வாய்ப்பு இருக்கு. 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறேன் இருக்காரு. நல்லா கொஞ்சம் இப்பதான் எத்தனை நாள் ஆச்சுன்னா? 2 நாள் ஆன குட்டி. சரி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. நீங்களே விட்டுருங்க. சாரி. இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் நிறைய விற்பனை கொண்டு வந்துருக்காரு. வரி இன்னொரு குட்டி அண்ணன் எடுத்து காட்டுறாரு. சூப்பரா இருக்கு. இது 2 ஜோடியானா? ஒரே வாய்ப்பு.
ஒரே வாய்ப்புள்ளன்னு இருக்காரு. பால் குடிக்கிறதுக்கு பாருங்க. ரெண்டு சேர்ந்து என்ன ரேட் வருதுண்ணா? ரெண்டு சேர்ந்து 3500 ரூபாய் சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் குட்டினா அது? ஒரு வார குட்டி. ஒரு வார குட்டி நல்லா சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே இந்த குட்டி வாங்கலாம். ஒரு நல்ல மேய்ச்சல் வந்துருச்சானா? பால் தான் பாத்தீங்கன்னா பாருங்க, பால் குடிக்க பாருங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்க? மொடச்சூர் வாங்கினா மொடச்சூர்ல இந்த குட்டி வாங்கியிருக்காரு. குன்னத்தூர்லயே விற்கலாம், இல்ல கோணாமலையிலேயே விற்கலாம். சரி, இது ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? ஃபைனலா 2800 அந்த ஃபைனலா ரெண்டு குட்டியுமே கொடுத்துறான்னு இருக்காரு. ரெண்டு குட்டியுமே பாருங்க. இது எல்லாமே குறைஞ்ச விலையில கிடைக்கிற குட்டிகள். இது எல்லாமே பால் தர குட்டிகள். இது பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேசனை கொண்டு வந்திருக்காரு. இவர் ரொம்ப நாளைக்கு ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க குன்னத்தூர் இந்த மாதிரி இதை பாத்துட்டேன்னா இதை பாத்துட்டோம். தலச்சேரி குட்டி. தலச்சேரி இதை நம்ம பாத்துட்டோமே. 4 பெண் குட்டிங்களா? 4 பெண் குட்டி ஓகே 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 ஓகே. 4 குட்டி போட்டுருக்கு, 2 குட்டி பிறவை குட்டியை கொடுத்துட்டாங்க. மோளத்தலை குட்டி அருமையான குட்டி. 2 மோளத்தலை குட்டி. 3 ரூபா சொல்லி 2 ரூபா கொடுத்துருவாங்க. 3 ரூபா சொல்லிருக்காரு, 2500 கொடுத்துறான்னு இருக்காரு. அப்பா சரியான வெயிட்னா. ஒவ்வொரு யூடியூபருக்கு இப்படி எடுத்து அவர் காட்டினார்னா இப்பவே கை வலிக்குது. ஓ சாமி. இது நல்லா கடா பிறவை குட்டி சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே குட்டி நல்லா இருக்குது. குட்டி உண்மையாவே நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த தரத்துல குட்டி வேணா நம்ம வெங்கடேசன் பாருங்க. வெங்கடேசன் எந்தெந்த சந்தைக்கு போறேன்னு சொல்லிருந்தா? இது என்ன ரேட் வருண்ணா ஃபைனலா? 2,200 சொல்லிட்டு இருக்கீங்க பாரு. பாலுக்கு ட்ரை பண்ணுது. 1500. ஓகே. இந்த சந்தை பாத்தீங்கன்னா மீண்டும் சொல்றேன், ஈரோடு மாவட்டத்துல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை தொடங்குது. கிடா குட்டிங்களா? இப்ப அதுக்குள்ள கிடா குட்டி கொடுத்துட்டாரு. இது என்ன எத்தனை நாள் குட்டினா? 1 மாசம் இருக்கு. 1 மாசம் இருக்கு. தலை கடிக்கிற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு இருக்காரு. என்ன ரேட் வருது? 3,500 சொல்லிட்டு இருக்காரு. 3 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? கன்ஃபார்மா 3000 ரூபாய்க்கு நான் தரட்டா தம்பி, எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. தரமா இருக்கு குட்டி. ஆனா தலச்சேரி மாதிரி இருக்கானா? நிறைய ஆட்டுக்குடிகள் பேர்ல இருக்கு. அது எனக்கு அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் நல்ல நல்ல ஆட்டுக்குடிகள் நீங்க தான் பார்த்து வாங்கிக்கணும். நம்ம இந்த தரத்துல இருக்க ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, அதெல்லாம் மேய்ச்சல் தரத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். அதெல்லாம் 7,500 சொல்லிட்டு இருக்கீங்க. 2 ஜோடியா? கெடாயனும் பொட்டையனும். ஓகே ஓகே ஓகேண்ணா. சொல்றேன், இந்த சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. 3ஆம் பள்ளியில் அமைஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் கோபிச்செட்டி பாளையம் போற வழியில இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த சந்தை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், மறக்காம ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.